ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரி மிச்சமாக இருந்ததுன்னா நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஒரு 10 பூரி இருக்குது. நான் அதை சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் போதும். ரொம்ப கருக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் 2 பக்கமும் திருப்பி போட்டால் பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். இதே போல் ஒரு 10 சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு கிண்ணத்தில் பிச்சு போட்டுக்க போகிறோம். நான் ஷேப்பாக கட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வரல. இப்போ நம்ம எல்லாம் பிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன். இதே போல் வீட்டில் பூரி இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். என்கிட்ட பூரி இருந்ததுனால பூரியை சப்பாத்தி மாதிரி சுட்டு நான் இதே போல் செய்கிறேன். நீங்கள் சப்பாத்தி இருந்தால் அப்படியே கட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் தான் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 கரண்டி, கரம் மசாலா 1 கரண்டி, தனியாத்தூள் 1 கரண்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. சோயா சாஸ் 1 மூடி சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சாஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்ச சோயா சாஸாக கூட இருக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கிற பூரியை சேர்த்துக்கிட்டேன். பூரியை போட்டு நல்லா கிளறுங்க. அடுப்பு ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதே போல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதே போல் தரலாம். ஒரு டேஸ்டியான ஹெல்த்தி ஃபுட்டுன்னே நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை